ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே காளான் எப்படி வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வைக்கப்பில்லை ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம 2 பெட்டு தான் தயாரிக்க போகிறோம். 2 பெட்டு தயாரிக்க தேவையான வைக்கப்பில்லு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த மாதிரி ஒரு சாக்கில் உள்ள வச்சு ஓவர் நைட் ஊற வைக்கணும். நம்ம இப்போ தேவையான வைக்கப்பில்லை எடுத்தாச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேங்க. நான் எப்படி வருதுன்னு பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இது இப்போ ஒரு கயிறு போட்டு கட்டி ஒரு தொட்டி தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். நாங்கள் இது எங்கள் வீட்டில் இருக்க பெரிய தொட்டிங்க. இதில் பாருங்கள், எங்கள் வீட்டில் பெரிய தொட்டி இருக்கிறதால நாங்கள் பெரிய சாக்கு அப்படியே வச்சு இது பண்ணுறோம். உங்கள் வீட்டில் சின்ன தொட்டியாக இருந்தால் அரை சாக்காக வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேருந்து காளான் விதை ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. இதுலேயே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. இதை படித்தே கூட நம்ம காளான் எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இப்போ நாங்கள் வைக்கப்பில்லை ஊற வச்சுருக்கோம். 2 பேக் இருக்குது. மொத்தம் 400 கிராமு. ஒரு பேக்குக்கு 200 கிராம் போடணும். அதனால் 2 பேக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. இது 90 ரூபாங்க. இதிலே 2 பெட்டுக்கான 2 கவரும் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் ஃபுல்லாக வைக்கப்பில்லும் இந்த விதையும் காளான் விதையும் போட்டு தான் நம்ம இப்போ காளான் வளர்க்க போகிறோம். இப்போ நம்ம வைக்கப்பில் ஊற வச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. காளான் விதை பார்த்திங்கன்னா சோளம், அதாவது நாட்டு சோளம் இல்லைன்னா மக்கா சோளத்தை தாங்க செய்கிறாங்க. இது தயாரிக்கிறதுக்கு ரொம்ப சுத்தமான ஹைஜீனான ஒரு இடம் வேணும். எந்த ஒரு கிருமி தொற்றும் ஏற்படக்கூடாது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி இடம் இல்லாததால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இல்லை ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் வீட்டில் ரெடி பண்ணுறதால இந்த விதையிலேருந்து எப்படி நமக்கு காளான் வருதுன்னு பார்க்கலாம். நேற்று ஊற வச்சு வைக்க போனால் ஆவியில் வேக வைக்க போகிறோம். செம்ம வெயிட்டுங்க. வேக வைக்க போகிறோம் வைக்கப்பில்லை. செம்ம வெயிட்டுங்க. நல்லா ஊறிடுச்சுங்க, சாஃப்டாகிடுச்சுங்க. முள் மாதிரி இருக்கிறதுலாம் சொரன்றதுலாம் சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம போய் சுடு தண்ணியில் போட்டு வைக்கப்பில்லை வேக வைக்கலாம் வாங்க. வரணும், நல்லா சாஃப்டாகிடுச்சு. போகலாம். ஊற வச்சு வைக்கப்பில்லை சுடு தண்ணியில் போடுறோங்க. வைக்கப்பில்லை வேக வைக்கிறோம். அந்த கட்டையாக இருக்கிறதெல்லாம் மிதந்து வராமல் இருக்கிறதுக்கு மேலே கல் வச்சு வேக வைக்கிறோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டுங்க. நல்லா வைக்கப்பில் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, வைக்கப்பில்லில் இருக்கிற கிருமியை நீக்கிறதுக்காக. இப்போ இதை எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் காய வைக்கணும். அதாவது வைக்கப்பில்லில் ஈரப்பதம் மட்டும் இருக்கணும். எடுத்தாச்சுங்க. இல்லாத இருக்கணுங்க, அதனால் நல்லா காய வைக்கிறோம். இப்போ இது நம்ம புளிஞ்சா தண்ணி வருது இல்லையா, அந்த தண்ணி வராத அளவுக்கு, ஆனால் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நம்ம இதுக்கு வளர்த்தணும். வளர வச்சுட்டு அப்புறமா நம்ம பெட்டு தயாரிக்க வேண்டியதான். இப்போ இது வளரட்டும், அப்புறமா நம்ம பெட்டு தயாரிக்கலாம். வைக்கப்பில் வளர்த்தி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஹேண்டை சானிடைஸ் பண்ணிக்கணும். நம்ம சானிடைசர் இருந்தால் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெட்டால் இல்லைன்னா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கவர் பாருங்கள், நார்மல் கவர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, அடியில் இந்த சுருக்குனா வரும் இல்லையா, இந்த மாதிரி மடித்து ஒரு நூல் போட்டு கட்டிக்கணும். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். சரிதா, அப்படி கட்டியிருக்கேங்க. ஓகே, நம்ம ஈரப்பதம் மட்டும் இருக்கும் வைக்கப்பில்லை எடுத்து
இதில் டம்ப் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இது ஒரு லேயர். ஓகேங்களா? இப்போது காளான் விதையை எடுத்து நுணுக்கி வச்சு அதில் ஓரத்தில் நெக்ஸ்ட்டு அடுத்த பேட்ச் ஒரு 3-4 லேயர் வைக்கபிள் வைக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். வச்சாச்சா? ஓகே, ஃபைனலாக வச்சு கட்டிட்டு முட்டையை போட்டு தொங்க விட்டுருவோங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. நல்லா ப்ரெஷர் கொடுத்தோன்னே பேக் நல்லா அழகாக உருண்டையாக வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ ஒரு நூல் போட்டு மேலே கட்டிட்டு நம்ம இது ஒரு நூல் பெரிய கயிறு போட்டு தொங்க மாட்ட விட்டுற வேண்டியதான். 3 சணல் எடுத்துருக்கேங்க. என்னென்னா இப்படி ஒரு நார் போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. ஓகேவா? முடிச்சு போட்டதை வச்சு 3 பக்கமும் 3 திசையிலையும் 3 போட்டுருங்க. 3 கயிறை விரிச்சு போட்டு அவ்வளோதாங்க. என்னம்மா 2 பெட்டு செஞ்சால் 1 பெட்டு தான் வைக்கிறேன்லாம் கேட்காதீங்க. ஒரு பெட்டு ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்ப்போம் எந்த இடம் இதுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட்டு பண்ண போகிறோம். டெஸ்ட்டு காளான் பேக் கட்டி தொங்க விட்டாச்சுங்க. பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். 2 இடத்துல கட்டி வைக்கிறோம். இது ஒரு இடம், இன்னொரு இடம். எந்த இடத்துல காளான் வளர்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை தட்பவெப்பநிலை இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேக் தயாரித்து 18 நாள் ஆச்சு. பட்டிங் அதாவது மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த 5 தடவை இதுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கும் ஈரப்பதம் இருக்கிறதுக்காக சுற்றி விட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது பாருங்கள், இதுலேயே பாருங்கள் ஒன்னொன்னோட கலர் மாறி இருக்கும். இது ஏன்னா கண்டாமினேட் ஆகிருக்கும், ஏதோ ஒரு கிருமி தொற்று அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி வராமல் ரெகுலராக ஒரு 4லேருந்து 5 தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த மாதிரியே எல்லா இடத்துலையும் வரும். பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு 4லேருந்து 5 நாளைக்குள்ளே நல்லா பெருசாகிடும். அதை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ காளான் பெட்டு தயாரித்து 22 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், காளான் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ரொம்ப டேஸ்டியான ஆயிஸ்டர் மஷ்ரூம், அதாவது சிப்பி காளான் அறுவடை செய்யலாம் வாங்க. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒன்றும் ஒரு கை அகலம் இருக்கும் போல். ஃபஸ்ட் டைம்ங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது ஒரே ஒரு மஷ்ரூம். அடுத்த பெரிய மஷ்ரூம்ங்க, இது எவ்வளோ பெருசு இருக்குது. என் கையே மறைஞ்சிடுச்சு பாருங்கள். அழகாக இருக்கா? எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன பட்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த பேக்கில் அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் கட் பண்ணி காட்டுறேன். மொத்தம் நம்ம 2 பேக் போட்டிருந்தோம். 2 இடத்துல எந்த இடம் வந்து காளான் வளர்க்குறதுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பாருங்க, ஒரு பஞ்ச். வா, சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அழகாக இருக்குது பாருங்கள். எத்தனை இருக்குது பாருங்கள். குட்டி 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 சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை வெயிட் போட்டு பார்க்கலாம். ஒரு பேக்கில் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 பேக்கில் இருக்கிறதும் சேர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஓகே, 569 கிராம் இருக்குங்க. 569 கிராம். இப்போ இந்த காளான் வந்து எங்கள் ஏரியா சைடில் அதிகம் கிடைக்கிறதுல பட்டன் மஷ்ரூம் தான் நிறையா கிடைக்கிது. அதனால தான் நாங்கள் இந்த மஷ்ரூம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லாயிருக்கு. இந்த ஒரு வீடியோக்காக நாங்கள் 22 நாள் வெயிட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுவும் ஒரு வேல்யூபிளான வீடியோ தான். ஒரு 22 நாளுக்கான பலன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.